Hello friends, welcome back to my channel Banana Leaf Recipes. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பாதாம் ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பாதாம் ஹல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் தான் செய்கிறேன், அதனால 100 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன், 100 கிராம் சர்க்கரை, அரை கப்பு பால், தேவையான அளவு நெய், அவ்வளோதாங்க அதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல ஒரு பாத்திரத்தில் பாதாமை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா சூடான தண்ணியை இந்த பாதாம் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா பாதாமோட தோலை எடுக்கிறதுக்காக தான். தண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 20 to 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறிடும், உங்களுக்கு தோறும் தனியாக வந்துடும். பாருங்கள் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக நீங்கள் பாதாம் நசுக்குனாலே தோல் தனியாக வந்துடும். இந்த மாதிரி தோல் எடுத்து பாதாமை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தோல் எடுத்த அந்த பாதாமை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பாதாம் பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் அரைக்கிறேன். இது ஏன் எடுத்து வைக்கிறேன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். பாலை மொத்தமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. பாருங்கள் அரைச்சாச்சு. நீங்கள் பாதாம் பேஸ்ட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதோட நான் அரைச்சி வச்சுருக்க இந்த பாதாம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பாதாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பாதாம் பருப்பு மட்டும் நான் கடைசியாக பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறமா ஒன்றும் பாதியமாக தட்டி போட்டிருக்கேன். அப்படி எதனால் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹல்வா சாப்பிடும்போது அந்த பீசஸ் உங்களுக்கு வாயில் தட்டுப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செய்யும்போது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த பேஸ்ட்டு நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணி வெந்துட்டுருக்கு. ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், ட்ரை ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை உருகி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், சர்க்கரை உருகிட்டு இருக்கு பாருங்கள், கெட்டியாக அந்த பேஸ்ட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகுது. கை விடாமல் கிளறிட்டே இருங்க. நீங்கள் ஹல்வா செய்யும்போது நான்ஸ்டிக் கடாய் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அடி பிடிக்காது உங்களுக்கு, அதனால தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் தட்டி போட்ட பாதாம் பருப்பு பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டி பீஸாக தெரியுது பாருங்கள். நான் 2 ஏலக்காயை தட்டி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் நல்லா கெட்டியாக வரும். உங்களுக்கு இந்த கடாயில் ஒட்டாமல் தனியாக வரும் சுருண்டு. அதான் பதம். அந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. பொறுமை தாங்க வேணும் இது பண்ணுறதுக்கு. பொறுமையாக பண்ணிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு பாதாம் ஹல்வா கிடைக்கும். பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது சுருண்டு. பாதாம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்.
சுவையான சூப்பரான பாதாம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.